என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே பெரிய ஹாய். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஆஃப்டர் ஒர்க் என்னுடைய ரொட்டீனை தான், நைட் ரொட்டீனை தான் நான் இந்த வீடியோவில் ஷூட் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் மணியை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான டிப்ஸ் எல்லாத்தையுமே நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே பெரிய தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் மணியை அட்ராக்ட் பண்ணோன்னா நம்மளுடைய வார்த்தைகளை நம்ம சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கணும். மணியை பற்றி நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே மாற்ற ஆரம்பிக்கணும். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையில் பணம் நிறைய வேணும், தேவை இருக்குதுன்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த பணத்தை பற்றி நிறைய தப்பாக மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்குமே இங்கே நிறைய பவர் இருக்குது. ப்ளஸ் அந்த வார்த்தைக்கு ஒரு அதிர்வலைகள் இருக்குது. நீங்கள் நெகட்டிவாக பேச பேச உங்கள் வாழ்க்கையிலையும் நெகட்டிவாக நிறைய விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ மணியை பற்றின பாசிட்டிவான வேர்ட்ஸை நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. மணியை பற்றி யார்கிட்டையுமே தப்பாக சொல்லாதீங்க. பணம் இருக்கிறவனால நிறைய பண்ண முடியும், பணம் இல்லாதவனால் எதுவும் பண்ண முடியாதுங்கிற சின்ன வேர்டு தான் இது. ஆனால் இந்த வேர்டுக்கு நிறைய அர்த்தமும் நிறைய பவரும் இருக்குது. நம்மளுடைய எமோஷ்னலை கலந்து நீங்கள் இந்த வேர்ட் சொல்லும்போது அது நெகட்டிவ் வேர்டாக தான் கன்வெர்ட் ஆகுது. ஸோ மணியை பற்றி நெகட்டிவாக பேசுகிறத கம்மி பண்ணிவிட்டு பாசிட்டிவாக பேசுகிறத ஜாஸ்தி பண்ணிங்கனாவே உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மணி வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்களே பார்க்கலாம், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் உங்ககிட்ட மணி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, உங்கள் கையில் எவ்வளோ மணி இருக்குங்கிறத உங்களால் உணர முடியும். முன்னாடி நானுமே அப்படி தான், காசு இல்லை, நான் நிறைய ஃபீல் பண்ணிகிட்ருப்பேன். காசு இல்லை, நம்மக்கிட்ட நிறையா சம்பாதிக்கணும்னு நினைப்பேன். ஆனால் அந்த மணியை வச்சு நிறைய ஃபீல் பண்ணுவேன். அதை ஃபஸ்ட்டு மாற்றணும்னு நான் நினச்சேன். எப்போ நான் மணி இல்லைங்கிறத ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு என்கிட்ட மணி இருக்குது, நான் அந்த மணியை இப்படி எல்லாம் செலவு பண்ணுறேன்னு கற்பனை பண்ண ஆரம்பித்தனோ அப்போலேருந்து தான் என்கிட்ட நிறைய மணி தங்க ஆரம்பிச்சிது. நான் கண் கூட பார்த்தேன் இதை. அதுவும் இல்லாமல் நான் முக்கியமாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறது எப்படி பண்ணுவேன்னா, ஒரு கப் நிறையா, கிளாஸ் நிறையா தண்ணி எடுத்துகிட்டு என்னுடைய கையில் வச்சுட்டு கண்ணை மூடிட்டு மணி என் கையில் இருந்தால் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பேனோ அந்த உணர்வை அந்த அதிர்வலையை நான் அந்த வாட்டருக்கு கொடுத்துட்டு அந்த தண்ணியை ஃபுல்லாகவே நான் குடிச்சிருவேன். இதை எப்போவுமே மார்னிங் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு கிடைக்க வேண்டிய பணம் எனக்கு சீக்கிரமாகவே தேடி வந்துச்சு. உன்கிட்ட எந்த டாக்குமெண்ட்டுமே கரெக்டாக இல்லைம்மா, உனக்கு இந்த பணம் வராதுன்னு சொல்லிட்டு போன அந்த நைட்டு நான் சொன்னாங்க. ஆனால் நான் அந்த நெகட்டிவை என் மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கவே இல்லை. அடுத்த நாள் காலையிலேயே உனக்காக தாம்மா நாங்கள் நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணி உன்னுடைய டாக்குமெண்ட்டை தான் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் நைட் ஃபுல்லாக முழிச்சிருந்து ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு டே காலையிலேயே எனக்கு ப்ராசஸ் ஆச்சு அந்த மணி. ஸோ நீங்களும் அந்த மணியை பற்றி நெகட்டிவாக எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க, பாசிட்டிவாக இருங்க. உங்களுக்கு கிடைக்கிறது கிடைச்சிட்டே தான் இருக்கும். நம்ம லைஃப்பில் சின்ன சின்ன மாற்றங்கள் தான் பெரிய இம்பேக்டை கொண்டு வரும். ஸோ அந்த சின்ன சின்ன மாற்றங்கள் தான் கஷ்டம்னு சொல்லிட்டு நம்ம பண்ணாமல் இருக்கோம். எல்லாமே சுலபமான ஒரு விஷயந்தான். கண்டிப்பாக இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். மணியை பற்றி தப்பாக பேசுகிறத கண்டிப்பாக கம்மி பண்ணிக்கோங்க. அஃபர்மேஷன்ஸ் ஜாஸ்தியாக சொல்லுங்கள். மணியை பற்றின அஃபர்மேஷன்ஸ் நிறைய கூகுளில் இருக்குது, இல்லை பின்ட்ரெஸ்ட்டில் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் அதை கூட டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லியுமே மணியை பற்றின பாசிட்டிவான அஃபர்மேஷன் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாசிட்டிவான கமெண்ட்ஸு எனக்கு சொல்லுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் நைட்டு நான் இட்லி மாவு வாங்கிட்டு வந்துட்டேன் கடையிலேருந்தே. 2 பேர்த்துக்கு நான் இட்லி மாவு வீட்டில் அரைக்க மாட்டேன். ஸோ கடையிலேருந்தே வாங்கிட்டு வந்துடுவேன். இட்லி செஞ்சிடலாம், கடையிலேருந்து அவர் சிக்கன் கிரேவி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. ஸோ இட்லி செஞ்சுட்டேன். அந்த இட்லியை நான் சுட சுட அந்த தட்டிலேருந்து எடுத்தனால இட்லி குட்டி குட்டியாக வந்துருச்சு. ஆறுனதுக்கப்புறம் நார்மல் ஷேப்புக்கு வந்துருச்சு. எப்போவுமே இட்லி கூட சிக்கன் கிரேவி காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம காம்பினேஷன்
இட்லிக்கு சிக்கன் கிரேவி தான். ஆனால் இது கடையில் வாங்கிட்டு வந்துட்டார் அவர். செம்ம காரம். சாப்பிட்டதுக்கப்புறம் செம்ம காரமாக இருந்துச்சு. தண்ணி குடிச்சுக்கிட்டே இருந்தேன். இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நான் டிமார்ட் போயிருந்தப்போ என்னென்னலாம் ஷாப் பண்ணிட்டு வந்தேன், என்ன பொருளெல்லாம் வாங்கினேங்கிற கிளிப்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஃபஸ்ட்டு டிமார்ட்டில் நான் இந்த வடிகட்டி தான் வாங்கினேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் 49 ரூபா சம்திங், 45 ரூபா வந்துச்சு இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. நான் பிளாஸ்டிக்கில் தான் வச்சுருக்கேன். ஸோ இது ஒன்று எடுத்துக்கிட்டேன். அடுத்தது இந்த ட்ரே ஒன்று பார்த்தேன். ட்ரே 39 ரூபா வந்துச்சு. இதில் ஒயிட்டும் பிளாக்கும் இருந்துச்சு. பிளாக் கலர் வீடியோக்கு காட்ட ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ பிளாக் கலர் ஒன்று சூஸ் பண்ணி பிளாக் கலர் எடுத்துட்டேன். இது 39 ருபீஸ் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பேன் பார்த்தேன். ப்ளூ கலர் பார்த்தேன், இந்த பிளாக் கலர் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. 199 ருபீஸ்க்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த ஹேண்டில் பார் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக டிமார்ட் போனீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கலரும் இன்னொரு கலர் ப்ளூ கலர் இருந்துச்சு. நான் சரி பிளாக் கலர் நல்லாயிருக்குன்னு சொல்லி பிளாக் கலரை சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் ஒன் ஒரு கப்பு எடுத்தேன். இந்த கப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த ஷேப்பே பாட் மாதிரி கொண்டு இந்த கப்பை கொடுத்துருக்காங்க. இந்த கப்பு ஒன்றே 69 ருபீஸ் வந்துச்சு. ஆனால் ஒர்த்து தான். அதுக்கேற்ற மாதிரி நல்ல வெயிட்டாக ஹேண்டில் பார் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ அது ஒன்று எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மண்பானை மாதிரி ஒரு கப்பு தான், கிளாஸ் தான். இது என் ஹஸ்பண்ட் தான் ரொம்ப பிடிச்சி எடுத்தார். நல்லா இருக்குது, இதில் தான் நான் மோர் குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஒன்று எடுத்து போட்டார். சரி, அது 19 ருபீஸ் தான் வந்துச்சு. சரி, நான் அதை ஒன்று எடுத்துக்கிட்டேன். இன்னொன்று இந்த பவுல் 29 ருபீஸ். இது பிளாஸ்டிக்குன்னு நினைக்கிறேன். பிளாஸ்டிக்கு சிலிக்கானோ என்னமோ. இது 29 ருபீஸ் வந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இதில் க்ரீன் கலர் எடுத்துக்கிட்டேன். க்ரீன் கலர், இன்னொன்று பிங்க் கலர் இருந்துச்சு. நான் க்ரீன் கலர் எடுத்துக்கிட்டேன். இன்னொன்று இது செராமிக் பவுலு 39 ருபீஸ் வந்துச்சு. இது நல்லா இருந்துச்சு. ஃபினிஷிங் ரொம்ப சொரன்னு இல்லாமல் நல்லா ஃபினிஷிங் லைன் கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு பிடிச்சனால ஒயிட் கலர் ஒன்று எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த ட்ரே ஒன்று எடுத்தேன். ட்ரே 79 ருபீஸ் வந்துச்சு. இன்னொரு பிரிண்ட் நல்லா ஃப்ளவர்ஸ் எல்லாம் கசகசன்னு போட்டு இருந்துச்சு. ஸோ இது நீட்டாகவும் இருந்துச்சு, ரொம்ப கசகசன்னு இல்லாமல் நீட்டாக இருந்தனால இது ஒன்று எடுத்துக்கிட்டால் 79 ருபீஸ் வந்துச்சு. இந்த ட்ரே 79 ருபீஸ்க்கு ரொம்ப ஒர்த்தபிள் தான். போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த வெஜிடபிள் ஸ்ட்ரைனர் தான் வாங்கினேன். இதில் வெஜிடபிள் இல்லைனா ரைஸு இது கூடமே வடிகட்டிக்கலாம். இதில் க்ரீனும் இந்த பிங்க்கும் இருந்துச்சு. பிங்க் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலருங்கிறனால பிங்க் ஒன்று சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டேன். நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. இது பிளாஸ்டிக் தான், ஆனால் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஏரா, அதாவது டிமார்ட்டோடைய பிராண்டு தான் இந்த ஏரா. அதில் செட் ஆஃப் 4 ஜார்ஸ் எடுத்துக்கிட்டேன். இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ஃபினிஷிங் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் கேப் எல்லாமே சேமாக இருந்துச்சு. இதில் கிராசரி எல்லாம் போட்டு வச்சோன்னா கிச்சனில் ரொம்ப அழகாக தெரியும். அதான் இந்த 4 செட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த 4 செட்டும் சேர்த்து 99 ருபீஸ் தான். ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்களும் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ப்ளூ, க்ரீனு, இந்த ரெட்டு இருந்துச்சு. ரெட்டு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தனால ரெட் ஒன் நான் எடுத்துக்கிட்டேன். 99 ருபீஸ் தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா டிமார்ட்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த ஸ்பூன் 12 ருபீஸ் வந்துச்சு. அந்த பவுலுக்கு க்ரீன் கலர் பவுல் எடுத்தனால அதுக்கு மேட்சாக இருக்குமேன்னு சொல்லிவிட்டு இது ஒன்று எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஒன் இந்த பிளாஸ்டிக் பிளேட் எடுத்தேன். 49 ருபீஸ் வந்துச்சு. இதில் இந்த மாடலும் இன்னொரு 2 பிளேட் எடுத்தேன். இதுவும் இன்னொன்று பிங்க் கலர் ஃப்ளவர் போட்ட மாதிரி. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு வீடியோவுக்கு காட்டுறதுக்கு. இந்த 2 எடுத்தேன். ரெண்டுமே ஒன்றுமே 49 ருபீஸ் வந்துச்சு. இது எல்லாமே சேர்த்தி எனக்கு 847 ருபீஸ் வந்துச்சு. எப்போவுமே மந்த்து ஸ்டார்டிங்கில் என்னுடைய சேலரியில் என்னுடைய ஹாப்பினஸ்க்காகன்னு ஒரு அமௌண்ட் எடுத்து வைப்பேன். அதாவது ஒரு 1000 ருபீஸ் எடுத்து வைப்பேன். அதில் போய் வாங்கினது தான் இது எல்லாமே. 849 ருபீஸ் தான் வந்துச்சு. ஸோ சேலரி வாங்கினா மட்டும் போதாது, உங்களுடைய ஹாப்பினஸ்க்காக சில விஷயங்கள் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக்